ஐயா சொல்ற மாதிரி இந்த ரசிப்பு திறன் இருக்கு பாருங்க, அற்புதம். சில பேர் எதுக்க மாதிரி உட்காந்து பார்க்கறதுல எவ்வளவு நல்லா நாம பேசினாலும் நம்ம நல்லா பேசுறோமோ நமக்கே டவுட் வந்துடும். எந்த ரியாக்ஷனுமே இப்படியே இப்படியே என்ன ஏதோ ஒரு சிறிய அழு முறை நியூட்ரலா ஒரே மாதிரி சமநிலையோட மனநிலையை வச்சுக்கிட்டு இவர் கேட்கிறாரா கேட்க வேண்டாம்னே எந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காரா எதுவுமே நமக்கு தெரியாது, அப்படி ரசிப்பாங்க. சில ஊர்ல என்னன்னா நம்மளை கூப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. அதாவது கைத்தட்ட சிரிக்க எதுக்குமே நம்ம அனுமதிக்க கூடாது. அன்னைக்கு ஒரு ஜோக் சொல்லணும், எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க, அந்த ஆர்கனைசர் எந்த மாதிரி உட்காந்துட்டு நிகழ்ச்சி அமைப்பாங்க. சொன்னேன் நல்லா தானே போகுது சார், கேப் விடாத வயசானவர் வா போன் பேசலாம் தப்பு இல்லை, கேப் விடாதப்பா தொடர்ந்து பேசினாரு. நான் சொன்னேன் ஐயா கை தட்டுறாங்க, அவனுங்க சிரிப்பானு கை தட்டுவானுங்க, அவனுக்கு பணம் தரானுங்களா நான் தரானா? எனக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க பேசிட்டே 1 ஹவர்ல 1 செகண்ட் கூட கேப் விடக்கூடாது. நான் என்ன அப்புறம் உண்மையிலேயே அப்படிதான் பேசி முடிச்சேன், பணம் வாங்கணும்ல. அப்பதான் எனக்கு எஸ்பிபி சார் பாடின பாட்டு ஞாபகம் வந்துச்சு, மண்ணில் இந்த காதல் நீளமும் பொன்னின தீனி பேசி முடிச்சு பாரு நல்லா பேசி முடிச்சுட்டு உட்காந்துட்டு அங்கேயே 2 தடவை கேப் விட்டீங்க, அதுக்கு 2000 ரூபாய் பிடிச்சிக்கிறேன். நல்லா ரசிக்கிறான் அந்த தம்பி. உண்மையிலே அவ்வளோ அழகா அப்ப இருந்து ஐயா பேச்சுக்கு பாரதி பேச்சுக்கு எவ்வளோ அழகா தம்பி எனக்கு கிடைச்ச வரம்டா நீ. உண்மையிலே சொல்றேன், உன்னை மகிழ்ச்சிப்படுத்துகிறது என் பேச்சு என்றால் அதுதான் என் பேச்சுக்கு கிடைத்த ஆஸ்கர் விருதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ரசிக்கிறேன், எப்பதான் பேசுறேன். நான் அப்படிதான் எந்திரிச்சு போய் சுத்தி சிரிப்பேன். ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, நீங்க இருக்கிறப்ப தப்பா பேச மாட்டேன். அவ்வளவுதான் ஒரு நகைச்சுவை அதோட புரிஞ்சு வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறதை பத்தி கவலை கிடையாது, இப்ப பேச மாட்டேன். அந்த அதுக்கு எந்திரிச்சு போய் சிரிச்சேன் பாருங்க. அப்படிதான் ரசிக்கிறோம் சார். ரசனை தான் சார் மனுஷனே, ரசனை தான். நீங்க எப்படி நீங்க சொல்லுங்க, ஒரு மாடு நல்லா பச்சை பசேல்ல புல் இருக்கு, என்ன அருமையான புல் அப்படிங்கம்மா, அது பாட்டு மெஞ்சுக்கிட்டு போகும். ரசனைக்கு சொந்தக்காரர்கள் மனிதர்கள் தான். ஆனா நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, பணம் இருந்தாதான் ரசிக்க முடியுங்கிற ஒரு அவல நிலைக்கு வாழ்க்கை நம்மளை கொண்டு வந்துருச்சு. ஒரே ஒரு விஷயம் அண்ணா, அந்த ஐயா அந்த டிஷர்ட் போட்ட ஐயா எந்திரிங்கய்யா, நீங்க தாங்க எந்திரிங்கய்யா, ஒரு பலத்த கைதட்டல் அவர் கொடுங்க. வாழ்த்துக்கள், உட்காருங்க. ஏன் தெரியுமா, பொதுவா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம், ஐயா உத்தரவு எந்திரிங்க. பலத்த கைத்தட்டலோடு நம்ம வந்து விடை கொடுக்கலாம் ஐயாவுக்கு. இப்ப அண்ணன் வந்து நான் சொன்னல, பணம் இருந்தாதான் ரசிக்க முடியுங்கிற அவல நிலைக்கு மனுஷன் வந்துட்டான்னு சொன்ன உடனே அதுல ஒரு 4 நல்லா கைத்தட்ட வந்த எல்லா மேடையிலும் இதை சொல்றேன், நல்லா கைத்தட்ட வந்தாங்க. பக்கத்துல பின்னால டிக்கெட்லாம் சைலண்டா. அவர் மட்டும்தான் சத்தமா கை தட்டிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அந்த கருத்து அவருக்கு பிடிச்சிருக்கு. நான் எப்பயுமே சொல்லுவேன், உங்கள் உணர்வுகளை சுத்தி யார் இருந்தாலும் கவலைப்படுத்தாம வெளிப்படுத்த கத்துக்கோங்க. அழணுமா அழணும், சிரிக்கணுமா சிரிக்கணும், கை தட்டணுமா கை தட்டணும், உணர்ச்சி வசப்படணுமா உணர்ச்சி வசப்படணும். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த இந்த வாழ்க்கை நீங்கள் வாழத்தானே தவிர அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக அல்ல. நம்ம பிரச்சனையே அதான், நம்மளுக்கு எல்லாமே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். நம்ம ஊர்ல எல்லாமே யாராவது ஒருத்தர் 2 பேர் கை நல்லா ஒரு 10 பேர் கை தட்டிட்டாங்கன்னா 1000 பேர் கை தட்டுவாங்க. என்னன்னே தெரியாது. கை தட்டி என்ன சொன்னாப்ல, ஒரு பையன் அங்க வாசல்ல செல்ஃபி எடுத்துட்டு நீங்க யாருன்னு கேட்டான். கார்ல இருந்து இறங்கல ஓ கத்துருச்சு. காலேஜ் பொண்ணுங்கள்லாம் எல்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டு போனோன்னா ஒரு குட்டி பையன் மட்டும் ஓடி வந்து நீங்க யாரும் கில்ல பண்ணீங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் சொல்ல. இன்னொரு அம்மா சொல்லிச்சு ஒரு புத்தக திருவிழாவில், நல்லா பேசுற டிவில எல்லாம் வரலாம். அதுதான் பேசி முடிச்சுட்டு நீ இறங்குற. ஒரு ஐயா கேட்கிற, முடிச்சுட்ட போல, அப்புறம் இவ்வளவு நேரம் என்ன பண்ண, எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டேன்.
வந்து உட்காந்துட்டீல. அப்ப அவர் என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்படிலாம் இருக்கும் ரசிப்பு. ஆனா ஒரு 9 மணி 10 நிமிடங்களை நெருங்கிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து கொண்டும் நின்று கொண்டும் ரசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். எங்களுக்கு இதுதான் வேலை. நாளை உங்களுக்கு வேலை இருக்கிறது. எல்லா வேலைகளுக்கு நடுவும் புத்தகம் பார்க்கவும், புத்தகம் பற்றி பேசுவதை கேட்கவும், நல்ல தமிழை கேட்கவும் வந்திருக்கிற இந்த கூட்டத்தை மீண்டும் ஒரு முறை சிரம் தாழ்த்தி வணங்குவதில் நான் பெருமை கொள்கிறேன். அருமையான வாசகம் இருக்கு. சரியான மனிதர்களுடன் நிகழ்த்துகிற உரையாடல் விலை மதிப்பெற்றது. சரியான மனிதர்களுடன் நிகழ்த்துகிற உரையாடல் விலை மதிப்பெற்றது. ஒரு கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் பேசுறப்ப, இல்ல டால்ஸ்டாயும் மகாத்மா காந்தியடிகளும் பேசுறது எப்படி விலை மதிப்பெற்றது, எப்படி வரலாற்றுல பதிஞ்சது? ஏன்னா அந்த உரையாடல் சரியான மனிதரோட ஒரு சரியான மனிதர் பேசுற, அது விலை மதிப்பெற்றதா மாறுது. நாம எப்படி பேசுறோம் நமக்கு தெரியும். ஒண்ணு இல்லை, ஒருத்தட்ட சோகமா இருந்தாரு. ஏன் டல்லா இருக்கீங்கன்னு கேட்டேன். அவ்வளவு பிரச்சனை சார், தாங்க முடியல, தூக்கு மாட்டிக்கலாமான்னு அவ்வளவு பிரச்சனை. அவ்வளோ சார் எல்லாம் சரியாயிருங்கிற. அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு, என் லெவலுக்கே இப்படின்னா உங்களுக்குலாம் பயங்கரமா இருக்குமே. சரவணங்க சிரிக்கிறீங்க, எங்க இஷ்டம் எனக்கு. ஏண்டா நீ ஏன் டல்லா இருக்கேன்னு கேட்டதுக்கு நான் தூக்குல தொங்கணுமாங்கிறேன். அவன் அடுத்தடுத்து போறான். எப்படி நீங்க பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு மாதிரி மென்டல் ஆயிட மாட்டீங்க? போயிட்டு நிற்பாட்டுறாங்கிறேன் நான். எனக்கு பயமா இருக்கு. அவனை நல்லா இருக்கியான்னு கேட்க போய் நான் நல்லா இல்லாம போயிடுவேன். வார்த்தைகள் பயன்படுத்துகிற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் பயன்படுத்துகிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேன் தடவுகிற வார்த்தைகளை விட உண்மையை தடவி வைக்கிற வார்த்தைகள் சிறந்தவை என்பதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப நான் சொன்னேன், இந்த டைம் ஆயிடுச்சு ஞாபகப்படுத்தணும்னு கிளம்பிட்டாங்க. நான் பாட்டு சொல்லாம இருந்திருக்கலாம். அந்த பிள்ளைக்கு அப்பதான் ஞாபகம் வருது, அப்பா டைம் ஆச்சு 9:10 ஆயிடுச்சான், அண்ணன் சொல்லிட்டாருன்னு கிளம்புறேன். ஆனா அந்த குடும்பம் ஒரு டீசென்டான குடும்பம். முதல்ல புருஷன் போனாரு, அப்புறம் புள்ள, அப்புறம் மனைவி. அந்த ஜென்யூனிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு அந்த குடும்பத்தை. சில குடும்பத்துல மொத்தமா கிளம்பி போயிடுவாங்க, பக்குன்னு இருக்கும். அப்படிலாம் இல்லாம அது நல்லா. இன்னொன்று அந்த அக்காட்ட பிடிச்சது என்னன்னா, நான் கிளம்புறேன் நீ வந்து உட்காருன்னு ஒருத்தர் உட்கார வச்சிருச்சு மியூசிக் சேர்ல. வெரி குட். இப்படி இருங்க பெரம்பலூர். இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒட்டு மொத்தமா மனசா காயப்படுத்தாம நீங்க பாட்டு தனித்தனியா காயப்படுத்துறது பிடிச்சிருக்கு. இங்க எல்லாமே டைமிங் தான் வாழ்க்கையில, கரெக்டா இல்லையா? எல்லாமே டைமிங் தானே. பிறந்தா என்ன கேட்பான்? பிறந்தோன்னு எத்தனை மணிக்கு குழந்தை பிறந்தது, டைம். அதே குழந்தை நல்லா வாழ்ந்து ஸ்வைன். இப்ப என்ன கேட்பான்? எத்தனை மணிக்கு குழந்தை இறந்ததுன்னா கேட்க மாட்டான். எப்ப செத்தாப்ல, பாடி எப்ப எடுப்பீங்க? சில பேர் அங்கேயும் கேட்பான், சாப்பாடு இருக்குல்ல. பாரதி சொன்ன சாப்பாடு இருக்குல்ல, காப்பியே தரல அதனால கேட்டேன். அவன் செத்துருவான் போல இருக்கு சாப்பிடல. 2 இளவா ஆயிடக்கூடாதுன்ட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு என்ன எல்லாமே டைமிங். பிறந்தா எத்தனை மணிக்கு பிறந்த அம்மா, செத்தா எத்தனை மணிக்கு செத்த அம்மா. இவ்வளவுதான் வாழ்க்கையே. பிறந்தார் மறைந்தார் 2 வார்த்தைக்குள்ள வாழ்க்கையை அடைக்கிறான். ஆனா அதுக்குள்ளதான் இவ்வளவு ஆட்டமும், அதுக்குள்ளதான் இவ்வளவு ஆட்டம். நான் யார் தெரியுமா? இப்ப நான் யார் தெரியுமாங்கிறது பெரியவங்களாம் கேட்டா பரவாயில்ல. ஸ்கூல் பசங்க சண்டை போடுறப்பே பேசிக்கிறானுங்க. ஒரு 5வது படிக்கிற பையன் 4வது படிக்கிற பையனோட சண்டை. அவன் சொல்றான், எங்க ஏரியாவுக்கு வந்தேன்னா வேற லெவல் ஆயிடும். இவன் சொல்றான், நானும் அதே ஏரியா தான், நீ வா. இப்படிதான் பேசிக்கிறாங்களே. சண்டை போடுறது, அதுவும் சத்தமா சண்டை போடுறது ஒரு பெருமைன்னு நினைச்சுக்கிறான். நான் ஒன்றே ஒன்று நினைக்கவா, சண்டை போட்டவர்கள் யாரும் வரலாற்றில் நன்றாக வாழ்ந்ததாய் சரித்திரம் இல்லை. சமாதானப்படுத்தியவர்கள் தான் வரலாற்று நாயகர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். அன்பு தானே. என்ன தலைப்புன்னு கேட்டோன்னே நான் சொன்னது, தம்பி வெங்கடேஷ் கேட்டோன்னு நான் சொன்னேன், திறந்தே கிடக்குது கதவு. திறந்தே கிடக்குது கதவு. நீங்க அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் ஹோட்டல்ல.
இந்த தலைப்பை கொடுத்துட்டோம், எப்படி அணுகலாம்? வாழ்க்கையில் வயசு ஏற ஏற முதிர்ச்சி வந்துடணும். புரியுதுல்ல? சில பேருக்கு வரவே வராது. அதனாலதான் நான் எங்கேயோ ஒரு இடத்துல படித்தேன், முதுமை என்பது வேறு, முதிர்ச்சி என்பது வேறு. முதுமை என்பது வேறு, முதிர்ச்சி என்பது வேறு. எது முதுமை? வயசாயிட்டே போறது. எது முதிர்ச்சி? அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு விருதுநகர்ல பரோட்டா கடையில வேலை பார்த்துக்கிட்டே 12th 95% எடுத்து அம்மா அப்பாக்கான காசையும் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையும் பார்த்துக்கிறான்ல, அது முதிர்ச்சி. காலையில வீடா பெரம்பலூர்ல பேப்பர் போட்டுட்டு மறுபடியும் காலேஜ் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி வேலைக்கு போறான்ல, அது முதிர்ச்சி. எது முதிர்ச்சி இல்ல? 75 வயசானதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி சமைச்சாதான் துண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் வீராப்பா உட்கார்ந்து இருக்கார்ல, அது பேரு அயற்சி. இந்த ஆம்பளைங்கெல்லாம் ஒரு இறுக்கமா இருந்து வாழ்க்கைய வாழாமையே போயிடுறாங்களோட எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்னைக்குமே ஒரு ஆண் பார்வையில வாழ்க்கையை பார்த்தா பாவம் தான் அவனுக்கு. நான் ஒரு கவிதை படித்தேன், அவனுக்கு என்று வருகிற பொழுது மட்டும் கஞ்சனாகி விடுகிறான் ஆண். கரெக்டா? அவ்வளவு வாங்கிட்டு போவான் குடும்பத்துக்கு. அவனுக்கு எந்த டீ கடையில டீ விலை கம்மி, எந்த ஹோட்டல்ல சாப்பாடு விலை கம்மி, அப்படிதானே? அக்கா உன நான் பாராட்டுறேன்க்கா. ஒரு ஆம்பளை பத்தி சொல்றப்ப தலையாட்டின பாரு என் இதய தெய்வமே. இப்படி ஒரு பெண்மணியே வரலாறு பெரம்பலூர்ல அடுத்தடுத்த அதிர்ச்சி எனக்கு இருக்குன்னு சரவணன். என்னன்னு இது? ஆண்களை பாராட்டுறப்ப ஒரு அக்கா தலைய செய்யுது. ஐயா கல்யாணம் ஆயிடுச்சாக்கா அவனுக்கு? அண்ணன் வந்திருக்காரா? எங்க இருக்க? வரலையா? ஆனா இங்க பாருங்க, அந்த அக்காவை யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ நீங்க கொடுத்து வச்சவன் மட்டும் நினைச்சுங்க. நான் இப்படிலாம் பார்த்தேன். நான் சில மேடையில் ஆண்களை பத்தி பேசுறப்ப ஒரு அக்காலாம் அப்படின்னு உட்காந்து பிடிக்காது ஆம்பளை பத்தி பாராட்டலாம். ஆனா திட்டுனா நல்லா சிரிக்கும், தம்பி நல்லா சொல்லலாம்ல அப்படின்னு. அவன் கஞ்சனாயிரும். ஆனா ஆண்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த இறுக்கத்தோடயே வாழ்ந்து இப்படி இருந்தாதான் குடும்பம் கட்டுக்கோப்பா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை அவன் வாழ தவறிடுவான். கடைசி வரைக்கும் வில்லனாவே இருப்பான். அவனுக்கு தெரியாது, ஆம்பளைங்களுக்கு தெரியாது நாம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு. அந்த இதய கதவுகள் திறக்காது, மூடி வச்சிருவான். நான் அதனாலதான் சொன்னேன், நான் யோசிச்சேன், நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறப்ப திறந்தே கிடக்கிறது கதவுன்னு நான் யோசிச்சேன். எத்தனை சிறிய அல்லது எத்தனை பெரிய வீட்டையும், எத்தனை சிறிய அல்லது எத்தனை பெரிய வீட்டையும் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என முடிவு செய்வது கதவுகள் தான். கதவுகளின் அளவுகள் மாறலாம், ஆனால் தன்மைகள் மாறாது. ஒவ்வொரு கதவுக்கும் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதைக்கு தகுந்த மாதிரி அந்த கதவுகள் இறுக்கமாகவும் இருக்கும், இணக்கமாகவும் இருக்கும். ஓகேவா? சில கதவு மூடும் பொழுது சத்தமிடும், சில கதவு திறக்கும் பொழுது மட்டும்தான் சத்தமிடும். சில கதவு உடைக்கப்பட்டிருக்கும், சில கதவுகளில் ஒட்டடை படிந்திருக்கும், சில கதவுகளில் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும், சில கதவுகளுக்கு தாழ்பாலே இருக்காது. சில ஒற்றை கதவுகளும் இங்கே உண்டு, சில இரட்டை கதவுகளும் இங்கே உண்டு. எல்லா கதவுகளுக்கும் ஒரே மாதிரியான மரியாதை இல்லை. எல்லா கதவுகளுக்கும் ஒரே மாதிரியான மரியாதை இல்லை. கருவறை கதவுகள் அவசியம் பார்த்து திறக்கப்படும். கருவறை கதவுகள் அவசியம் பார்த்து திறக்கப்படும். கழிவறை கதவுகள் அவசரத்தில் திறக்கப்படும். கதவுகளில் விலை மதிப்பானதும் உண்டு, விலை மலிவானதும் உண்டு. தகர கதவுகளும் இங்கே உண்டு, தங்க கதவுகளும் இங்கே உண்டு. கதவுகளுக்கு பின் சொல்லப்பட்ட ரகசியங்களும் உண்டு,
கதவுகளுக்கு பின் சொல்லப்படாத ரகசியங்களும் உண்டு. சில கதவுகளின் கைப்பிடிகளில் கண்ணீர் துளிகள் படிந்திருக்கும். என்னம்மா ரசிக்கிறீங்க? அம்மா தாயே, பெரம்பலூர் என்னையா உங்களை லவ் பண்ண வச்சிருக்கீங்க போல இருக்கு எல்லாரும். சில கதவுகளின் கைப்பிடிகளில் கண்ணீர் துளிகள் படிந்திருக்கும். அந்த கண்ணீர் துளிகளுக்கு ஏதோ ஓர் ஆண்மகனின் வெட்டி வீரம் நியாயமாய் படிந்திருக்கும். அழைப்பிற்கு திறக்கும் கதவுகளும் இங்கே உண்டு. அழைப்பிற்கு திறக்கும் கதவுகளும் இங்கே உண்டு. அழைப்பிற்கு திறக்காத கதவுகளும் இங்கே உண்டு. கடவுள் உருவம் பதிக்கப்பட்ட கதவுகளில், கடவுள் உருவம் பதிக்கப்பட்ட கதவுகளில் உள்ளே மிருகங்கள் வாழ்வதும் உண்டு. ஏதுமற்ற கதவுகளில், ஏதுமற்ற கதவுகளின் உள்ளே சிலர் கடவுள்களாகவே வாழ்வதும் உண்டு. நெடுநாள் பூட்டிய கதவுகள், நெடுநாள் பூட்டிய கதவுகள் சில சமயம் பயத்தையும் பல சமயம் பரிதாபத்தையும், அமைதியாக இருக்கிற பொழுது ஆர்வத்தையும் தூண்டும். வெளியே பூட்டப்பட்ட கதவுக்கும் உள்ளே பூட்டப்பட்ட கதவுக்கும் நிறைய வித்தியாசம் இங்கே உண்டு. என் அருமை பெரம்பலூர் மக்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன கதவு வெறும் கதவு மட்டும் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறேன், நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், அது போயிட்டே இருக்கு. வாழ்க்கை வயது ஏற ஏற அனுபவத்தை தருகிறது, முதுமையை தரவில்லை, முதிர்ச்சியை தருகிறது. எந்த மனிதன் ஒரு வருடம் கழிந்த பிறகு ஒரு அடியையாவது மனதளவில் முன்னே எடுத்து வைத்திருக்கிறானோ அந்த மனிதன் சரியான வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். எந்த மனிதன் வயது ஏறுகிற பொழுதும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வயது மட்டும் ஏறிக்கொண்டிருக்கிறது, அவன் பின்னே சென்று கொண்டே இருக்கிறான் என்று அர்த்தம். ஒருத்தன் புதுக்கவிதை எழுதியிருந்தான், இன்னும் சாதி சமயம் சண்டை பேசுறீங்களேடா. ஒருத்தன் புதுக்கவிதை எழுதியிருந்தான், சாதி மயிரெல்லாம் சங்கமித்துக் கொண்டது சவரக்கடையில். அடிச்சு உடைச்சா பாருங்க, மூணே பேரு செருப்புகள் அடிச்ச மாதிரி. கை கொடுத்து என்கிட்ட நல்லா பேசுறீங்க தம்பி, அட்டகாசமா பேசுறீங்க, பல வருஷமா பாக்குறேன். எந்த ஊரு? அதான் ஈரோடு மகேஷ்னு இருக்க. இல்ல அது கேட்கல, பிறந்த ஊர் அப்படின்னு சமாளிக்கிறது தெரியாம கேட்டுட்டு. ஈரோடு தான். ஈரோட்ல நீங்க அவங்களா? இல்ல. இவங்களா? இல்ல. அப்புறம் எதுங்க? நான் வானத்திலிருந்து வந்தவங்க. ஒரு நாள் நைட்டு திடீர்னு குதிச்சேன் எங்க அம்மா அப்பாவோட. எதை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும், எதை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்த கூடாது என்கிற அறிவே இல்லாமல் வாழ்கிற ஒரு உயிரினம் மனிதன். அவனுக்கு தான் பகுத்தறிவு, பகுத்து அறிவான். நல்லா அறிகிறானே பகுத்து. நீ என்ன நான் என்ன, வாழ்க்கை இதுவா? அடிச்சு நோத்திட்டு போனாங்களே கவிதையில, மூணே வரையில சொல்லிட்டு போயிட்டானே, சாதி மயிரெல்லாம் சங்கமித்துக் கொண்டன சவர கடையிலேன்னு. எவ்வளவு வெறுப்பு இருந்தா எழுதியிருப்பான் அந்த கவிங்க. யோசிச்சு பாருங்க. ஏன் நம்ம ஒரு முதிர்ச்சியை நோக்கி நம்ம போகல? ஏன்னா நம்ம கதவுகள் அவ்வளவு இறுக்கமா நம்ம என்ன வச்சிருக்கோம். நம்ம கதவுகளை இறுக்கமா இருக்குன்னு நாமளே நினைச்சுக்கிறோம். 75 வயசு ஆகியும் மனைவி தான் சமைக்கணுமா? அந்த அம்மாவுக்கு இவருக்கு ரிட்டையர்மெண்ட் எப்ப? 58 60 தெளிவு. இவருக்கு பே கமிஷன் வேணும், போராட்டம், பே கமிஷன் ரைட்டு. இவருக்கு சாட்டர்டே சண்டே லீவு வேணும், ரைட்டு. இவருக்கு உடம்பு முடியலனா தலைய மசாஜ் பண்ண குழந்தைங்க, காலை பிடிச்சு விட பொண்டாட்டி, கசாயம் வச்சு கொடுத்து வைக்க அம்மா வேணும், ஓகே. இவருக்கு மாசம் ஆனா சம்பளம் வேணும், ஏன்னா உழைச்சிருக்கார். இஸ்ரோ சார்பா
ராக்கெட் அமிச்சுக்கிட்டே இருக்காப்ல. யாரு? புத்தகத்துல வார்த்தை வரல. இவரு அந்த சம்படி அவ்வளவுதான். கோடிட்டேரத்தை நிரப்பிக் கொள்க. அது இங்கிலீஷ்ல சொல்ல முடியாது. கோடிட்டிடம். இவருக்கு மாசானா சம்பளம் வேணும், சனி ஞாயிறு லீவ் வேணும், பே கமிஷன் வேணும், உழைக்கிறதுக்கு சம்பளம் வேணும், நடுவில் போராட்டம் வேணும், எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும். நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன்னு டமார வச்சு அடிச்சுனே இருப்பாரு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் கஷ்டப்பட்டதுனால தான் இவ்வளவு நல்ல வீட்டுல இருக்கோம், நான் கஷ்டப்பட்டதுனால தான் குழந்தைங்களுக்கு படிச்சது, நான் கஷ்டப்பட்டதுனால தான் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நான் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன். பே கமிஷன் கிடையாது, சாட்டர்டே சண்டே லீவு கிடையாது, போராட்டம் கிடையாது, குரல் கொடுக்க ஆள் கிடையாது, உடம்பு முடியல நான் பிடிச்சு வைக்கிறதுக்கு பிடிச்சு விடுறதுக்கு ஆள் கிடையாது, கஷாயம் வச்சு கொடுக்க ஆள் கிடையாது, சாப்பாடு சமைக்க கூட ஆள் கிடையாது. ஒரு மனுஷி பெண் என்கிற காரணத்தினால் மட்டும் 365 நாளும் சாகர வரைக்கும் ஒர்க் பண்றான். அந்த ஆண் என்கிற இறுக்கமான கதவு மெல்ல தளர்ந்து நீ ஒரு மனுஷி என்கிற எண்ணம் வந்தால் தளர்ந்த கதவு மெல்ல திறந்து கொள்ளும். தளர்ந்த கதவு மெல்ல திறந்து கொள்ளும். ஆனா இவன் வார்த்தை தான் கொள்ளுது. ஊர்ல மத்தவங்க பண்ணாதையா நீ பண்ணிட்ட மனைவிட்ட கேட்கறான். யார் சமைக்கிற? நீ சமைக்கிறங்கிற. இப்ப அந்த அம்மா கேக்குது, எவன் சம்பாதிக்கல? நீ சம்பாதிச்சங்கிற, எவன் சம்பாதிக்கல? எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுக்க? கெட்டு போகாம இருக்க ஃப்ரிட்ஜில் உட்காந்துக்க முடியுமா? என் மனைவி என்னை காயப்படுத்தி விட்டார், லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓட முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பெண் அத்தனையும் சகித்துக் கொள்கிறாள். காரணம் என்ன தெரியுமா? குடும்பம் என்கிற வேர் சிதைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார். ஒரு விதத்தில் பெண்களுக்கு குடும்பம் பலம், ஒரு விதத்தில் குடும்பம் பெண்களுக்கு மாபெரும் சுமை. பிரச்சனை. இந்த பெண்களும் சாதாரண ஆளும் கிடையாது. அங்க வாயா பஸ் தூக்கிட்டு இவ்வளவு நேரம் பஸ் எங்க மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் கொஞ்சம் ஆக்சிஜனோட இருக்கான். அவன் சொல்றான், வா வா வண்டி இருக்கு. இந்த பெண்கள் லேசிவிட்ட ஆளும் கிடையாது. நான் தான் சமைப்பேன், நான் கேஸ் அடுப்பை பத்த வச்சா மட்டும்தான் எரியும், என் மருமகள் பத்த வச்சா வெடிக்கும். இப்ப இந்த குடும்பஸ்தன் ஒரு படம் நம்ம சகோதரர் மணிகண்டன் பிரமாதமா நடிச்சிருப்பார். அத்தனை பேர் அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. அதுல அம்மா சமைக்கும், ஒய்ஃபும் சமைப்பான், ஆனா ஒரே ஆள் சாப்பிடணும். இப்ப நல்லா சமைக்கிற வீடா இருந்தா பரவாயில்ல பாரு, ரெண்டும் சுமாரா சமைச்சா அவன் என்ன பண்ணுவான்? இவங்களது இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல எங்க அம்மா வைக்கிற பாம்பே சாம்பார்னு ஒன்று எங்க அம்மா வைக்கும். சூப்பராக இருக்கும், கலக்கிறோம். எங்கள் அம்மா சமையல்லாம் அப்படி பண்ணுவாங்க, தெய்வம். அப்படியே இட்லிக்கு அந்த பாம்பே சாம்பார் உள்ள கலந்து அப்படியே அந்த சின்ன வெங்காயத்தோட எடுத்து வாழ்க்கையில் போட்டோம்னா அப்பயே சத்தாலும் சொல்லும். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். என் மனைவி கார சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி பிரமாதமாக அரைப்பாங்க. இந்த சைடு பாம்பே சாம்பார், இந்த சைடு தக்காளி சட்னி, நான் சட்னி. நடுவில் 2 பேரும் உற்று நோக்குகிறார்கள். T20 மேட்ச் லாஸ்ட் பால் என்ன ஆகுது, யார் பக்கம் மேட்ச் சக்சஸ் ஆகும், இவன் ஜெயிப்பானா தோப்பானா. ஏதோ தமிழ் கொடுத்த அறிவால, புத்தகங்கள் படிச்சதுனால நான் என்ன பண்ணேன், இட்லியை எடுத்துட்டு போய் மற்ற மஞ்சமாக்கா மாதிரி சாம்பார் கிட்டியோ சட்னி கிட்டியோ போட, இட்லி அங்கேயே இருந்துச்சு. சாம்பாரையும் சட்னியும் கையால வலிச்சு இட்லி பக்கம் கொண்டு வந்து அது இட்லி சாதமா மாத்தி சாப்பிட்டேன். 2 பேருக்கு வருத்தம், ஏன் இப்படி சாப்பிட்டேன். தனித்தனியா சாப்பிட்டுருந்தா எனக்கு வருத்தம்.
சின்ன ஒரு புத்திசாலித்தனம் தான், வாழ்க்கையில தப்பிச்சிடலாம். நான் சொன்னேன், பேங்க்குக்கு போனேன், 50,000 ரூபா டிராப் பண்ணேன். எண்ணி பார்க்குறேன், ஒரு நோட்டு குறையிற மாதிரி இருக்கு. கூட்ட நேரம். பேங்க் ஸ்டாஃப் யாராவது இருக்கீங்களா? பேங்க் ஸ்டாஃப் இருந்தாலும் கை தூக்க மாட்டாங்க. இவன் ஏதாவது சொல்லுவேன்டா, தூக்கக்கூடாது. பேங்க் ஸ்டாஃப் யாராவது இருந்தீங்கன்னா மனசில் வச்சுங்க. இல்லை பேங்க் நம்ம எல்லாம் போயிருக்கோம், கூட்டமான நேரத்தில் போகிறோன்னு வச்சுங்கண்ணே, ஒரு நோட்டு கம்மியாகுதுன்னா வெறியாயிருவாங்க கேஷ் கவுண்டரில். போயா பின்னாடி போயிட்டு லைனில் வாங்க. நான் வாங்கிட்டு நிற்கிறேன். என்ன, எனக்கு ஒரு ஆசை, பாரதி விஜய் டிவியில் வந்திருக்கோம், மரியாதையாக பேசுவார். அவர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வெறியா இருக்காரு. அவர் பார்க்காமையாவது இருந்திருக்கலாம் அந்த ஆள் பேசாம. என்ன, நான் ஒரு நோட்டு, டைம் இல்ல, பார்க்கல கியூவ போ. நான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, வாங்க வாங்க சார். சார் இல்ல சார், நான் கியூல வந்துட்டேன், எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மகாத்மா, போயா அந்த பக்கம், நீங்க வாங்க சார். நான் கொடுத்தேன், மிஷின்ல போட்டாரு, 50 கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா சார்? நான் அதிகமா இருக்கும்னு நினைச்சேன். தேங்க்யூ சார். நம்ம டவுட்டும் கிளியர், அவனுக்கும் டென்ஷன் கிடையாது, அவருக்கும். இப்படிதான் வாழ்க்கை அணுகும். இதற்கு பேர் தான் முதிர்ச்சி. ஒரு நோட்டு கம்மியா இருந்தா என் படம் நான் சும்மா விடுவா, உன் படமா இருந்தா நீ சும்மா விடுவேன், அங்க கத்துறதுக்கு பதிலா எனர்ஜியை சேவ் பண்ணிட்டு வெளியில வந்துடணும். எனர்ஜிய, ஏன்னா அது இறுக்கமான கதவு, திறக்க முடியாது. நம்ம புத்திசாலித்தனத்துல ஆயில் விட்டு சர்வீஸ் பண்ணணும். சில இதுக்கு ஒரு சொட்டு 2 சொட்டு விட்டாவே கதவு ஸ்மூத் ஆயிடும். சில இதுக்கு 10 லிட்டர் கமுக்கணும், கமுத்தால அப்படின்னு கொஞ்சம் நவரும். ஏன்னா அதெல்லாம் அவ்வளோ இறுக்கத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்ன சாதிக்க போறோம், என்ன பெருசா சாதிக்க போறோம் வாழ்க்கையில? மகிழ்ச்சியா இருந்துட வேண்டியது தானே. நாம தானே பூட்டி வச்சுக்கிறோம், இல்ல நாம தானே பூட்டினதா நினைச்சுக்கிறோம், இல்ல திறந்தா கௌரவம் குறைஞ்சிருமோன்னு யோசிக்கிறோம். வாழ்க்கை எளிமையா எடுத்துட்டு போயிட வேண்டியதானே. சிம்பிள் தான் வாழ்க்கை. எதற்காகவும் அலட்டிக்கவே வேண்டாம். ஒரே இவரு WH டேவிஸ் ஒரு அறிஞர் சொன்னாரு, நின்று நிதானித்து பார்க்க மகிழ நேரம் இல்லாத இந்த வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கை? கடல் பார்ப்பதும், குயில் பார்ப்பதும், ரயில் பார்ப்பதும், வானம் பார்ப்பதும், காணாமல் போனது பிழைப்பை பார்ப்பதில்லைன்னு ஒரு கவிதை இருக்கு. குழப்ப பார்க்கறதுல எல்லாத்தையும் விட்டுறோம். சின்ன வயசுல பஸ்ல போவோம், இப்ப பெரம்பலூர்ல ஏறீங்க, இப்பதானே ஹைவே. முன்னாடி பெரம்பலூர் சிங்கிள் ரோடானே திருச்சிக்கு. திருச்சியிலிருந்து சென்னை நம்ம போறோம்னா, நான் பிஷப் பீபர் காலேஜில் படித்தேன். திருச்சி டு சென்னை பஸ்ல போறோம்னா பாதி நேரம் சீட்டுக்கு மேலேயே தான் இருப்பேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாருக்கும் இருக்கா? பறந்துகிட்டே இருப்போம். எப்பயாவது ரோடு மனசாட்சி வச்சா கீழே உட்காருவோம். வயசானவங்கள உட்காந்துட்டா எல்லாத்தையும் திட்டுவாங்க. உருப்பட மாட்டான், உருப்பட மாட்டான், டிரைவர் எப்படி ஓட்டுறான், டிரைவருக்கு என்ன ஆசையா குளிர் விட்டு எடுக்கணும்னு. அப்புறம் இறங்குறப்ப இறங்கி சட்டை அப்படி உதறணும்னு வச்சுங்களேன், அப்படியே நம் மண்ணின் மனம் வீசும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். அந்த டிராவலே அப்படிதான் இருக்கும். அந்த டிராவலை சலிச்சுட்டோம்னு வச்சுங்களேன், சந்தோஷப்பட முடியாது. விழுப்புரத்தில் 5 மணி நேரம் ஆகும் டிராபிக். இந்த உளுந்தூர்பேட்டைன்னு உலக சிறப்பு வாய்ந்த இடம் இருக்கு. அதுல பலாப்பழத்தை ஊட்டி விட்டுட்டு காசு கேட்பாங்க. மதுரமல்லி மடிவெளி பாருல, அதோட இன்ஸ்பிரேஷன்லாம் அங்கதான். கவலையப்பட மாட்டாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ள வெளில வர பஸ் மறுபடியும் உள்ளேயே போயிடும். அவ்வளவு குழப்பமா இருக்கும் இடம். இந்த டிரான்ஸ்போர்டேஷன் சரியான வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை. நீங்க பிரச்சனையா பாத்தீங்கன்னா பிரச்சனை மட்டும்தான் கண்களுக்கு தெரியும். ஆனா அது நடக்கிற நகைச்சுவை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு பேருந்து பயணத்தை நாம ரசிச்சது போய் இன்னைக்கு பேருந்து 1 நிமிஷம் 5 நிமிஷம் லேட்டானாலே டென்ஷன் ஆகும். வரல யாரு துரை
ஒரே ஒரு நாள் வந்திருக்காரு 5 நிமிஷம் முன்னாடி பஸ் ஸ்டாப்புக்கு. இல்லைன்னா வருவான், வா வருவான், கை சாப்பு வச்சான். அழகு தங்கங்களை எப்படி சிரிக்கிறீங்க எல்லாம். அப்படி வருவான் வேகமா. ஒரு நாள் 5 நிமிஷம் முன்னாடி வந்துட்டான். அதிசயமா தூக்கம் வரல, முன்னாடி செருப்பால் அடிச்சது, ஏதோ ஒரு காரணம் வந்துட்டான். 5 நிமிஷம் முன்னாடி வந்துட்டு 9 o'clock ஷார்ப்பா வரணும் சார். வஸ்ட் இந்தியாவில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. ஏன்னா இங்கிலாந்துக்கு ஒன்று கூப்பிட்டு இருக்கு, நீ வந்துரு. அமெரிக்கா வந்து விசா போட்டு, கோல்டன் விசா போட்டு எப்ப வேணா வந்துட்டு போ. நானே ட்ரம்ப் கடிதம் எழுதியிருக்காரு, நீ எப்பொழுது வந்தாலும் நானே பயணத்தொகை இருக்கிறேன்னு அந்தாலே வந்து விட்டு இருக்காரு. எப்பொழுது வந்தாலும் பயணத்தொகை தருகிறேன் வா அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. மற்ற உலக நாடுகள்லாம் இவருக்கு சிகப்பு கம்பளம் வரவேற்ற வாங்க வாங்கன்னு வரவேற்க காத்திருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தெரியாது, இவனை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தெரியாது யாரு. ஆனா இவன் சார் நான் சொல்றேன் பாருங்களேன், இந்தியாலாம் உருப்படாது. என்ன நீ கொடுக்குற 5 ரூபா 50 விசா டிக்கெட்டுக்கா? யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப இந்த உலகத்தை சபிக்கிறோம், திட்டுறோம், போக்குவரத்து துறையை சரியில்லைங்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா இவரு அதே ஆள், அதே வாய், அதே நாக்கு. அடுத்த நாள் 2 நிமிஷம் லேட்டா வந்துருச்சு, பஸ் கிளம்பிருச்சு. இப்ப ஒஸ்ட் சிஸ்டம் சார். நேற்று 9:05 வந்தான்னு சொல்லிட்டு இன்னைக்கு 9:02 வந்தேன், இன்னைக்கு 9க்கு போயிருக்கான். ஹவு கேன் ஐ மேனேஜ் சார்? எப்படி என்னால் சமாளிக்க முடியும்? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சென்னையில் பக்கத்து பஸ் ஸ்டாப் போயிட்டேன். பரவாயில்ல, தொல்லை தாங்க முடியல, டெய்லி இவனை பார்க்கறதே எனக்கு பக்குன்னு இருக்கேன்னு. ஏன் இந்த மாதிரி டென்ஷனான ஆளுகிட்ட போய் வாழணும்? சிம்பிளான வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ஆனா அந்த எளிமையான வாழ்க்கைய நம்ம எவ்வளவு தூரம் கெடுத்துக்கிறோங்கிறது தான் இருக்கு. இவரு வேங்கடம்னு ஒருத்தர் இதற்கா இத்தனை ஓட்டம்னு ஒரு புத்தகம், நான் நடுவில் புத்தகத்தோட பேர்லாம் சொல்றேன், விருப்பம் இருக்கிறவங்க போய் தேடி படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். விஜயா பதிப்பகம்னு நினைக்கிறேன். இதற்கா இத்தனை ஓட்டம், நல்லா ஆன்மீக சம்பந்தப்பட்ட, ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, வாழ்க்கையை பத்தி சொல்றது. அதுல அவர் சொல்றாரு, ஒரு இசையை இசைக்கும் பொழுதோ, நடனம் ஆடும் பொழுதோ, ஒரு விளையாட்டை விளையாடும் பொழுதோ, அந்த செய்கை தான் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தருகிறது. அந்த செய்கை தான். நீ மியூசிக் பண்றியா, பாடுறியா, அது வாழ்க்கைக்கான அர்த்தம். விளையாடுறியா, அது வாழ்க்கைக்கான அர்த்தம். ஸ்விம்மிங் பண்றியா, நீச்சல் அடிக்கிறியா, அது வாழ்க்கைக்கான அர்த்தம். அதுதான் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுக்கிறதே தவிர வாழ்க்கைக்கென்று ஒரு தனிப்பட்ட அர்த்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எவ்வளவு அழகான வாழ்க்கை. வாழ்க்கைக்கு என்ன தனிப்பட்ட அர்த்தம்? ஒண்ணுமே இல்லையே. அந்த குழந்தைங்களை பாருங்க, சந்தோஷமா இருக்கும். அந்த பையன் உட்காந்துருக்கான் சிஸ்டர் பக்கத்துல, இப்படி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க, ஒரு பையன் 3வது ரோல. அவனுக்கு வந்து இது புத்தக திருவிழா, நான் ஈரோடு மகேஷ், நான் டிவில தான் வந்திருக்கேன், ஒன்னும் தெரியாது, ஹாப்பியா இருக்கான். அவன் ஏன் ஹாப்பியா இருக்கான்? இன்னும் வீட்டுக்கு போல, சந்தோஷமா இன்னும் வீட்டுக்கு போகல, சந்தோஷமா இருக்கேன், அவ்வளவுதான். அவனுக்கு என்ன ஏதாவது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா தெரியல, ஃபுல்லா மூடி கிடக்கு, பரவாயில்ல. அவனுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க, அதை வச்சு சாப்பிட்டுட்டு அவனுக்கே ஜாலியா கிடக்கு. முடியாதப்ப என்ன பண்ணும்? முடியாதப்ப என்ன சார் பண்ணும்? தொந்தரவு பண்ணும், அழுவும். ஒரு குழந்தை மனப்பான்மையில் நீங்கள் வாழ்க்கையை அணுகினால் வாழ்க்கை எப்பொழுதும் வரமாகவே இருக்கும். மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனா, முடியலனா கூட எல்லாத்தையும் இழுத்துட்டே போவான். என்னால முடியல உட்காரு மாட்டான், கமா போட்டு போயினே இருப்பான். உடம்புல அவ்வளவு வலி சார், ரெஸ்ட் எடு. பிசினஸ் யாரை பாக்குறது? அப்ப புலம்பாத. அது எப்படி சார் புலம்பாம இருக்கு? வலிக்குதே, பைத்தியமா? கரெக்டு தானே? எஸ் நோ, இது 2 தானே சார் வாழ்க்கையில் இருக்கணும். அது எப்படி எஸ்ஸுக்கும் நோக்கும் நடுவில் இருப்ப? வாழ்க்கையில் ஒன்னா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. 2த்துக்கு நடுவில் எப்படி இருக்க முடியும் வாழ்க்கையில?